குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உடம்பு இன்னும் சரியே ஆகலைங்க ஃப்ரெண்ட்ஸ். உடம்பு ரொம்ப முடியல, காய்ச்சல் இன்னும் சரியாகலை, சளி இரும்பல். இன்னைக்கு என்ன புக்கு கிடச்சிருக்குன்னா முருகர் புக் கிடச்சிருக்கு. வெள்ளிக்கிழமை நாளதுமா லக்னங்களில் கிரகங்கள் குருவின் மாண்புகள். ஆனந்த வாழ்வளிக்கும் ஆடி தபசு. இதயத்தின் வேண்டுகோளை நிறைவேற்றும் இறைவன். வெள்ளிக்கிழமை நாம் அம்மனுக்குரிய அந்த ஒரு நாள். அம்மன் கோயிலை வழிபாடு பண்ணோன்னா வெள்ளிக்கிழமை ஒரு சீக்கிரம் திருமணம் நடக்கும். அவங்க தரிசனம் பண்ணாலே போதுமானது. அம்மாவை தரிசனம் பண்ணாலே போதும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்லேயே விளக்கேற்றி கூட நீங்கள் சாமி. ஏன்னா விடிய காலம் விடிய காலம் வர வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க, விடிய காலம் வர வியாபாரத்துக்கு போகிறவங்க இருக்காங்க. நம்ம யாரையும் எதுவும் சொல்ல முடியாது. உங்களுக்கு எந்த நேரம் தோதாகப்படுகின்றதோ அந்த நேரம் வீட்டிலேயே நீங்கள் இது பண்ணி வச்சுட்டு நீங்கள் வேலையை பாருங்கள், பிஸ்னஸை பாருங்கள். குருவின் மாண்புகள் உங்களுக்கே தெரியும். நவகிரகங்களிலேயே சுபகிரகம் குரு தான். இது மாதேஸ்வரன் ஐயா எழுதின ஒரு இது. அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. காலப்புருஷ தத்துவப்படி ராசியின் 6வது ராசி கன்னி. சௌமிய ராசி, இரட்டைப்படை ராசி. இது பெண்ணை சின்னமாக கொண்ட இந்த ராசி. கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் சற்றே பெண்மை சாயல், பெண்தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். அது புதன் மற்றும் சந்திரன், சுக்கிரன் ஆகிய பெண் கிரகங்களின் அடிப்படையில் சற்று கூடுதலாக அமைவதுண்டு. நிலம் என்னும் அமைப்பை குறிக்கும் இதன் அதிபதி புதன் ஆவார். புதன் ஒருத்தவங்களுக்கு வலுவாக இருந்தால்தான் ஜோதிடமே கற்க முடியும். கன்னியின் அதிபதி புதனுக்கும் இந்த சிறு நூலின் கதாநாயகன் குருவுக்கும் நிலவும் உறவு பற்றி நாம் மிதுனத்திலேயே குறிப்பிட்டு உள்ளோம். கன்னிக்கு குரு பகவான் முறையே 4ஆம் இடமான சதுர்கேந்திரத்திற்கும் 7ஆம் இடமான சப்தகேந்திரத்திற்கும் ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் குரு பகவான். குரு பொதுவாகவே சுபர் என்ற அடிப்படையில் கேந்திர அதிபதி கேந்திரத்திலேயே இருந்தால் கேந்திராதிபத்திய தோஷம் பெறுவர் என்பது ஜோதிட விதி. அதன்படி கன்னி லக்னத்துக்கு 4, 7க்கு உடைய கேந்திரங்களுக்கு அதிபதியான குரு கன்னி லக்ன கேந்திரத்தில் உள்ளபோது கேந்திராதிபத்தியம் பெற்று விடுவார் என்று கூறுவது உண்டு. மேலும் கன்னியில் அவர் பகை என்ற நிலையையும் பெறுகின்றார். எனவே கன்னி லக்னத்துக்குள்ள குரு முற்றிலும் பலம் இழந்து விடுவார். அது நிச்சயம் தவறாகிவிடும் என்பதே உண்மை. லக்னத்தில் திக்பலம் பெறுவார் குரு பகவான் என்பதை மறந்துவிடக்கூடாது. லக்னத்தில் குரு பகவான் திக்பலம் அடைவார் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. லக்னத்தில் திக்பலம் என்னும் அதிபல நிலையை பெறும்போது பகை மற்றும் கேந்திராதிபத்தி தோஷம் ஆகியவை அடிபட்டு போய்விடும். குருவுக்கு தானாக பலம் ஏற்பட்டு விடும் என்பது நடைமுறை உண்மையாகும். அத்துடன் கன்னி லக்னத்தில் உள்ள குரு தன் வீடான 7ஆம் இடத்தை தன்
ஏழாம் பார்வையால் நேர் பார்வையாக பார்ப்பதால் ஏழாம் இடமான தன் வீட்டை வலிமைப்படுத்தி விடுவார். ஏழாம் இட வலிமை அடைந்தால் என்னாகும்? நிச்சயமாக மதுரை தான். வீட்டில் மனைவியின் கையே ஓங்கி நிற்கும். கன்னி லக்னத்தில் குரு பகவான் குரு உள்ள ஜாதகக்காரர்கள் ஐயோ பாவம் மனவிதாசனதாக வேண்டியதாயிற்றே என்ற எண்ணம் ஏற்பட்டால் அதுவும் தவறு. உண்மையில் இவர்கள் மனைவிக்கு பயப்படு போல் நடிப்பார்கள். யாரும் மனைவிக்கெல்லாம் பயப்படுறதில்ல, அதெல்லாம் சும்மா கட்டுப்பட்டவர்களைப் போல நடிப்பார்கள். ஆனால் மறைமுகமாக கில்லாடி வேலைகளை செய்வார்கள். வரட்டு ஜம்பம், வீண் ஆடம்பரம் போன்றவை பெற்றிருப்பார்கள். நிலபுலம், வீடு, வாகனம் ஆகியவை எப்படியும் ஏற்பட்டுவிடும். பாத்ரூம் கதவெல்லாம் ரொம்ப இதாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பாத்ரூம் கதவு போட்டால் ரொம்ப பரவாயில்ல. எல்லாம் சரியாக இது பண்ணிப்போ அவ்வளோ வேலைங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தா சின்னது மாதிரி இருந்தது, வேலை பரவாயில்ல போட்டாங்க. உடம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் முடியல. நைட்டுக்கு ஏதாவது தோசை ஊற்றணும். காலைல வச்ச சோறு இருக்குது, ரசம் இருக்குது, வெண்டைக்காய் பொரியல் இருக்குது, மோர் இருக்குது, தயிர் இருக்குது. உங்கள் வீட்டிலலாம் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். இன்னும் உடம்பு சரியாகணும். சாப்பிடவே முடியல, கஞ்சி கூட குடிக்க முடியல. ரொம்ப உடம்பு வீணாக போயிடுச்சு. நீங்கள்லாம் உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். சளி பிடிச்சா என்ன பண்ணுவீங்கன்றத சொல்லுங்கள். என்ன பண்ணுறது, தெய்வத்தை தான் நினைக்கிறோம். கடன் கஷ்டம் தீருமா, என்னைக்கு நாம் இதாகும், வேறு என்ன பண்ண போகிறோம். அம்மனுக்கு பூ வாங்கி கொடுங்க. வெள்ளிக்கிழமை விரதம் எடுத்துக்கோங்க. 12 வரைக்கும் சாப்பிடாதீங்க, அப்புறம் சாப்பிடுங்க. ரொம்ப உடம்ப வளர்த்திக்காதீங்க. பால் பழங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்டு தெய்வத்தையே நினச்சிருங்க. சீக்கிரம் திருமணம் நடக்கும். அம்மனுக்கு நான் மஞ்சள் கலர் புடவை, பச்சை கலர் புடவெல்லாம் எடுத்து கொடுப்பேன் எங்கள் பொண்ணு கல்யாணம். நீங்களும் அம்மனுக்கு அந்த மாதிரி எடுத்து கொடுங்க. சிவப்பு, மஞ்சள், பச்சை யாருக்காவது கொடுங்க. அந்த சுவாமிக்கு கொடுங்க. காட்டனாக கொடுங்க, அதுதான் மிதி 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 நல்லாயிருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ கொடுங்க, செய்யுங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஜாதி அந்தனர், பாஷை சமஸ்கிருதம், சத்வகுணம், நல்ல குணம், மஞ்சள் நிறம், நெட்டையான உருவம். குரு பகவான் எந்த கட்டத்துக்குமே துணை போக மாட்டார். குரு பகவான் அவர் சாந்த சுரூபிய, நல்லதுக்கு மட்டும்தான் துணை போவார். அவர் பார்வை பட்டாலே அந்த இடம் சுபமாகிவிடும். தீராத பிரச்சனையை தீர்க்கும் துர்க்கையம்மன் விரதம். துர்க்கையம்மன்னாவே நாம் எப்போ ராகுகால பூஜை பண்ணுவோம். வெள்ளிக்கிழமை 4:30, 10 to 12, ஞாயிற்றுக்கிழமை 4:30 to 6. அந்த துர்க்கையம்மன் விரதம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ராகு காலத்தில் துர்க்கையம்மனை வழிபட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து மல்லிகைப்பூ அல்லது மஞ்சள் சம்மங்கிப்பூ மட்டுமே வாங்கி கொடுக்க வேண்டும்.
அம்பனுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு இது பண்ணலாம். எலுமிச்சம்பழம் வச்சு கொடுங்க. எலுமிச்சை தீபம் ஏற்றலாம். அப்படி கிடைக்கலன்னா விளக்கேற்றியே கும்பிடுங்க. அன்னையின் 20 நிமிடம் அன்னையின் முன்பு அமர்ந்து துர்க்கை பாடலை பாடுங்கள். வீட்டிற்கு வந்ததும் வீட்டில் ஒரு நெய் தீபம் ஏற்றுங்கள். பூஜை அறையில் நமது அத்தனை பிரச்சனையும் தீரும். வேண்டுதலுக்காக இறை நினைப்பில் செல்ல வேண்டும். கும்பலாக செல்வதை தவிர்த்து கண்ட கதைகளை ஆலயத்திலாம் பேசக்கூடாது. இறை சிந்தனையிலேயே இறை சிந்தனையில் இருக்கணும். இருந்தால் தான் நம்மளோட பிரச்சனைகளை சொல்லி அம்மானு கண்ணீர் விட்டு கதறி அந்த பாதம் தொட்டு அந்த நினைவு இருந்தாலே நம்மளோட பிரச்சனை தீர்ந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நன்றி நன்றி. ரொம்ப லேட்டாகிடுச்சு. உங்களை இன்னும் போர் அடிக்க விரும்பலை. எனக்கு உடம்பு முடியல. இந்த வெள்ளிக்கிழமைய அமோகமாக அம்மனோட அருளால் நம்ம எல்லாருக்கும் நான் வேண்டிக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்குமே. நம்மளோட கஷ்டம் கடன் தீரும். ஓகே, நன்றி நன்றி நன்றி.